கத்தாரில் அவர் பேசுகிற நேரத்தில் சில சமிக்ஞைகளை வெளியிட்டிருப்பதை போன்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் கத்தாரில் 2 இடத்துல காசா தொடர்பாக பேசுகிறார். இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்களாக இருப்பதையும் நம்ம அவதானிக்க முடிகிறது. பாலஸ்தீன அதிகார சபைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சாத்தியமான சட்டபூர்வமான பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற கருத்து குறித்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நாம கத்தார் நெகோசியேஷன் பண்ணுவாங்க, முதல்ல யுத்த நிறுத்தம், அதுக்கு பிறகு நிரந்தர யுத்த நிறுத்தம், அதற்கு பிறகு காசாவை எப்படி வலுப்படுத்துறது வலுப்படுத்துறதுங்கிற சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், தேவையான உதவிகளை கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள், அதை தொடர்ந்து 2 தரப்பிலையும் பேசி ஒரு பாலஸ்தீன அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு உடனடி பதில்களை கொடுத்திருக்கிறாரு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை ஆரம்பித்து இன்றோடு 587வது நாளாக இருக்கக்கூடிய நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், காசாவை சுற்றி பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் சர்வதேச அரங்கத்திலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம இன்னைக்கும் பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் என்பது நக்பாவினுடைய நாளாக இருக்கிறது. 1948 மே மாதம் 15ஆம் தேதி பாலஸ்தீன பெருபூமியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் கைப்பற்றுவதற்கு முனைந்து கிட்டத்தட்ட 7.5 லட்சம் அப்பாவிகளை படுகொலை செய்து ஷஹீதாக்கித்தான் அந்த பகுதிகளை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். அன்றைக்கு தொடங்கிய தாக்குதல்கள் இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு 7.5 லட்சம் பேரை கொன்று பல பகுதிகளை கைப்பற்றியவர்கள் தற்போது காசாவுக்குள்ள 75,000 அப்பாவிகளை இதுவரைக்கும் கொன்று குவித்திருக்கிறார்கள். 1,25,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. காரணம் என்னன்னு சொன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகள் பயணம் செய்து இன்றைக்கு தன்னுடைய இறுதி பயணமாக UAE சென்று அடைந்திருக்கிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு போயிருக்கிறார். இறுதியாக கத்தாரில் அவர் இருந்து பல விஷயங்களை பேசி இருக்கிறார். இந்த சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக காசா தொடர்பாக எந்த விதமான முன்னேற்றகரமான அறிவிப்புகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பயணத்திலே முன்வைக்கவில்லை. ஆனால் கத்தாரில் அவர் பேசுகிற நேரத்தில் சில சமிக்ஞைகளை வெளியிட்டிருப்பதை போன்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் கத்தாரில் 2 இடத்துல காசா தொடர்பாக பேசுகிறார். இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கருத்துக்களாக இருப்பதையும் நம்ம அவதானிக்க முடிகிறது. முதலாவதாக கத்தாரில் ஆரம்பத்தில் பேசுகிற நேரத்தில் கத்தருடைய அதிபரை வைத்துக்கொண்டு பேசுகிற டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு சொன்னா, அமெரிக்கா காசாவை கையில் எடுத்து ஒரு சுதந்திர மண்டலமாக காசாவை மாற்றும் என்கிற ஒரு செய்தியை சொன்னாரு. நமக்கு தெரியும், ஏற்கனவே காசாவை கைப்பற்ற போறோம், காசாவில் இருக்கிற மக்களை ஜோர்தானுக்கும் ஈஜிப்டுக்கும் அனுப்ப போறோம்னு சொன்னாரு. அந்த 2 நாடுகள் உட்பட சர்வதேசமே அதற்கு எதிராக குரல் எழுப்பியது காரணத்தினால அதுல இருந்து தான் விட்ராவாகிறதாக அவர் அறிவிச்சிருந்தார். ஆனா அந்த அறிவிப்பையே கொஞ்சம் மெருகூட்டி சில திருத்தங்களோடு அவர் சொல்லி இருப்பதாகத்தான் இந்த அறிவிப்பை பார்க்க முடிகிறது. என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவினுடைய பகுதிகளை நாங்க சுதந்திர மண்டலமாக மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காசாவினுடைய மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான வீடுகளை நாம் கட்டி கொடுக்க வேண்டும், அப்படியான யோசனைகளும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பல ஆண்டுகால மரணங்களும் பல ஆண்டுகால அழிவுகளும் காசாவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதையும் தொடர்ந்து சொல்லக்கூடியவர், காசாவில் எந்த கட்டிடங்களும் இல்லை, அத்தனை கட்டிடங்களும் இடிந்து விழுந்த இடிபாடுகளாக மாறி இருக்கிறது, அதற்குள் தான் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள், இது ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய மரண ஓலமாக காசா மாறி இருக்கிறது என்று காசாவை பற்றி ஒரு சென்டிமெண்டான பேச்சை டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு கடைசியில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆனா அக்டோபர் 7 அன்னைக்கு நடந்ததை நம்ம மறக்க முடியாது. பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலியர்களை கொன்று பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டார்கள்னு பூனைக்குட்டியை வெளியே விடுறாரு.
சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் மெருகூட்டி பேசிக்கிட்டு வந்துட்டு இந்த அரபிகளை தலையை தடவி 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 கொண்டு வந்து மண்டையில் ஓங்கி கொட்டுற மாதிரி அடுத்த பக்கம் இஸ்ரேல் சாதகமாக அவர் அந்த பேச்சை முடித்துவிட்டு கடைசியாக அவர் கத்தரில் இருந்து கிளம்புகிற நேரத்தில் பேசுகிற பேச்சில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜிசிசி தொடர்பாக பேசுகிறார். கல்ஃப் கண்ட்ரீஸினுடைய கூட்டமைப்பு தொடர்பாக பேசும்போது என்ன சொல்றாருன்னா, காசாவினுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஜிசிசியினுடைய தேவை மிக முக்கியமானது. எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை சமாதானப்படுத்துவதற்குன்னு யாராவது தேவை. அந்த அடிப்படையில் கத்தர் இருப்பது வரவேற்கத்தக்கது. கத்தர் இருக்கிறதுனால தான் நாங்க ஏற்கனவே ஈரானோட கூட ஒரு நெகோசியேஷன் பண்ண முடியுமாக இருக்கிறது. கத்தர் தான் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்குதுன்னு சொல்லி கத்தர் அவர் புகழ்ந்து பேசுறார். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னா, கத்தர் நிறைய டீல்களை பண்றாங்க, நிறைய அவங்களுடைய ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து போயிங் விமானங்கள் 270க்கும் மேற்பட்ட விமானங்களை வாங்குறதுக்கான ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறாங்க. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ பேஸ் கத்தரில் தான் இருக்குது. அதுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாக சென்று விட்டு தான் அடுத்த பயணத்தை யுஏஇக்கு அவர் கிளம்பினார். அந்த நேரத்தில் பேசுகிற நேரத்தில் தான் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கத்தர் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு தீர்வை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான விவகாரமாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கடைசியில் ஒரு நிரந்தர போருக்கு இட்டு செல்லும் என்று நம்புகிறேன் அப்படிங்கிறார். இந்த பேச்சு ஒரு நம்பிக்கையான பேச்சாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பேசிய பேச்சு ஒரே நாட்டில் பக்கத்தில் பேசுறாரு, ரெண்டுமே முரண்பட்ட பேச்சை பேசுறாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த கத்தருடைய முயற்சி இறுதியில் ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கியதாக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் அதை தொடர்ந்து காசாவில் அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதை பற்றிய ஒரு பரந்துபட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய, யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று வந்து விட்டதுன்னா இதுக்கப்புறம் சண்டையே கிடையாது. அப்ப காசாவை எப்படி நாம வலுப்படுத்துறது, வளப்படுத்துறது, செழிப்பூட்டுறது, அது சம்பந்தமாக நம்ம பேச வேண்டி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அடுத்ததாக சொல்கிறார், பாலஸ்தீன அதிகார சபை PLO இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மஹமூத் அப்பாஸ் உடைய தலைமையில் இருக்கக்கூடிய குரூப், அவங்க தான் சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட குரூப்பாக இருக்கிறது. அதனால அவர் சொல்லி காட்டுறாரு, பாலஸ்தீன அதிகார சபைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சாத்தியமான சட்டபூர்வமான பாலஸ்தீன அரசாங்கம் என்கிற கருத்து குறித்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நாம கத்தார் நெகோசியேஷன் பண்ணுவாங்க, முதல்ல யுத்த நிறுத்தம், அதுக்கு பிறகு நிரந்தர யுத்த நிறுத்தம், அதற்கு பிறகு காசாவை எப்படி வளப்படுத்துறது வலுப்படுத்துறதுங்கிற சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், தேவையான உதவிகளை கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள், அதை தொடர்ந்து ரெண்டு தரப்பிலையும் பேசி ஒரு பாலஸ்தீன அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற வார்த்தையை டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தி இருக்கிறாரு. இது இன்றைக்கு சர்வதேச கவனம் ஈர்த்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீனத்துக்கு ஒரு அரசை அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரோ என்கிற எண்ணத்தை உண்டாக்கி இருக்குது. ஆனா நம்ம இதுல ஆழ்ந்த நம்பிக்கையெல்லாம் வைக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரே நாட்டில் நின்றுகிட்டு பேசிய ரெண்டு பேச்சுக்கள் முரண்பாடாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பதை. மொத்தத்தில் பார்த்தா அமெரிக்கா பொருளாதார ரீதியாக அடிமட்டத்துக்கு விழுந்து போய் இருக்கிறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியாம இருக்குது. அதை மேல தூக்கி நிறுத்துறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அரபு நாடுகளுக்கு வந்து இவங்களை தலையை தடவி ஒவ்வொரு நாட்டில இருந்தும் 1000 பில்லியனை கொண்டு வாங்க என்று சொல்லி அங்க வந்து முதலீடு பண்ணுங்க என்று சொல்லி இவங்களை பெரிய ஆளாக்குறதா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கான வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திருக்கிறார். அதனால தான் எலான் மாஸ்கை கூட்டிக்கிட்டு வந்தாரு, மெட்டா ஓனரை கூட்டிக்கிட்டு வந்தாரு, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா மூளைச்சலவை செய்து தேவையான வேலையை பார்த்திருக்கிறார். இவங்களை பொறுத்தவரையில் இவங்களுக்கு கூத்தும் கல்யாணமா இருந்தா போதுமே, அந்த வேலைக்காக நாங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம அவருடைய பயணத்தில் பார்க்க முடியுது. எனவே கத்தாரில் வச்சு அவர் பேசிய பேச்சை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நடந்தால் பார்க்கலாம் என்றுதான் புரிய வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிற போது, நெத்தன்யாகு மத்தியஸ்தர்களுடைய முயற்சிகளை இராணுவமயப்படுத்தி நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. என்னன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெருடலை அதுதான். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதுவரைக்கும் இந்த முயற்சிகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வந்தாரு, ஏமாத்திட்டாரு என்கிற விதமான வார்த்தைகளை அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். ஏன் அப்படி பேசாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்விக்கு இதுதான் பதிலாக இருக்குமோ என்கிற வகையில் ஒரு பதிலும் இன்றைக்கு கிடைத்திருக்கிறார். அதில் முதலாவதாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகு சமாதான பேச்சுக்களை கெடுத்து கொண்டிருக்கிறார், ராணுவத்தை அனுப்பி சண்டை போடுறாரு, நாங்க இப்படி பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது, எங்க மேல தாக்குதல் நடத்தும் போது நாங்களும் மீண்டும் பதிலடி தாக்குதல்களை நடத்த வேண்டி வரும், அப்படி நடத்துகிற போது சமாதான முயற்சிகள் சீர்குலையும்,
இதுதான் நெத்தனியாகுவுக்கு தேவையானதாக இருக்கிறது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிக்கையில் சொன்னதற்கு பிறகு அடுத்ததாக வெளிவந்த அறிக்கை என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக அமான் என்கிற ஒரு அமைப்பு அவங்க வச்சிருக்கிறாங்க. அது ராணுவ இன்டெலிஜென்ஸ் யூனிட்டாக இருக்கிறது. அந்த யூனிட்டினுடைய முன்னாள் தலைவராக செயல்பட்ட அமோஸ் யாட்லின் என்ன சொல்றாருன்னா, நெத்தன்யாகு அடங்கணும், நெத்தன்யாகு மீண்டும் மீண்டும் யுத்தம் என்று போய் நம்ம இராணுவத்தையும் நம்ம நாட்டையும் காசாவுடைய மண்ணில் புதைத்து கொண்டிருக்கிறார். காசாவுக்குள்ள மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. எனவே இது நிறுத்தப்பட வேண்டும். நம்ம இராணுவம் தோத்துக்கிட்டே போகுது, பத்தாதா இது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவத்தின் புலனாய்வு அமைப்பின் முன்னாள் தலைவர் பகிரங்கமாக பேசியிருக்கிறார் என்கிற நிலையும் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அடுத்ததாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அடுத்த அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாஷிங்டன் அடுத்த அறிக்கை அவங்க என்ன வெளியிடுறாங்கன்னா, வாஷிங்டனுக்கும் எங்களுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை காரணமாக காசாவுக்குள்ள தேவையான மருந்துகளும் உணவுகளும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நெருங்குகிறது என்கிறார்கள். எனவே இஸ்ரேலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உடன்படிக்கையை அமெரிக்காவோடு நாங்கள் செய்திருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்றாங்க. அதனால தான் நம்ம கோணத்தில் அவங்க அதை பார்க்காம டொனால்ட் ட்ரம்ப் அவங்க விமர்சிக்கவும் இல்லை, சவுதி அரேபியாவை விமர்சிக்கவும் இல்லை, கத்தரை விமர்சிக்கவும் இல்லை. அவங்க அப்படியே அமைதியாக இதில் எதுலையுமே தலையிடல. அவங்க இப்போ அவங்களுடைய அமெரிக்காவுடைய பணைய கைதியை விடுதலை பண்ணினாங்க, அவர் வந்தார், விடுதலை ஆகிட்டார், அவரை டொனால்ட் ட்ரம்ப் விடுதலை செய்தாக பெருமை எடுத்துக்கிட்டாரு, போயிட்டாரு. அதற்கு பிறகுதான் இந்த அறிக்கை வருது என்னன்னு சொன்னால், உடனடியாக உணவுகளை மருந்துகளை உள்ளே அனுப்புவதற்கான வேலை ஆரம்பிக்கப்படும் என்று நம்புகிறோம். ஏன்னா எங்களோட அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற்ற ஒப்பந்தம் அதுதான் என்று சொல்லிட்டு அடுத்ததாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும், யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், அதே போன்று ரஃபா பார்டர் உள்ளிட்ட எல்லா பார்டர்களும் திறக்கப்பட வேண்டும், எங்கள் மக்களுக்கு தேவையானது உள்ளே வர வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவினுடைய குடியுரிமை பெற்ற இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவனை நாங்கள் விடுதலை செய்தோம். எனவே எங்களுடைய காரியத்தை நாங்கள் முடிச்சிட்டோம், அமெரிக்க அதிபர் அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இதை பார்க்கும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும், கத்தர்ல அமெரிக்க அதிபர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை பற்றி பேசாமல் இருக்கிற காரணத்தினால நாமும் இறுதியில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் இந்த இடத்துல முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க. அவர்கள் சொல்வதுதான் இதற்குரிய தீர்வாக இருக்க போகிறது. எனவே அவர்களுடைய எண்ணப்படி அமெரிக்கா அடுத்ததாக உணவு தண்ணீர் மருந்துகளை காசாவுக்குள் அனுப்பும் என்றும் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகிறது என்பதையும் அவர்கள் நம்புகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் சுஜாயியா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பதுங்குகுழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். 3 மெர்காவா டேங்குகள் மேல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள். இந்த நிலையில பதுங்குகுழி தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடைபெற்று அவருடைய ஹெலிகாப்டர் வந்து பணங்களை அள்ளிக்கிட்டு போயிருக்குது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, 2 பேராவது செத்து போனாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்களே என்கிறத நம்ம இந்த இடத்துல விளங்கிக்கிட்டோம்னா போதுமானது. ஆனால் 15க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இருந்து இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான ஒரு 14 வீடுகளை அமைக்கிற வீட்டு திட்டத்தை நம்ம முன்னெடுத்து வரோம். அதில் முதல் கட்டமாக 5 வீடுகள் கட்டி முடிக்கப்படுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அது தொடர்பான விரிவான வீடியோ ஒன்றையும் கடந்த நாட்களில் நம்ம ஒளிபரப்பியிருந்ததை நீங்கள் பார்ப்பீங்க. தற்போது அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. வயரிங் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக இது முடிவுக்கு வந்துவிடும். அதைத் தொடர்ந்து மற்ற வீடுகளை கட்டுகிற அடுத்த கட்ட பணிகளையும் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவியை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் முழுமையாக இதனை முன்னின்று செயல்படுத்தி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால மிகச்சிறப்பான ஒரு பணியாக இது நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. எனவே தொடர்ந்தும் இதற்கான உங்களுடைய உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய தான தர்மங்களை முன்னால் தருகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தருகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு எங்களை தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை எப்படி அனுப்புவது என்கிற விவரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் அனுப்பி உதவ முடியும். எனவே இந்த செயல் திட்டம் என்பது சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மமாக நாளை மறுமையிலே உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய விவகாரமாக இருக்கிறது. இதற்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் தாராளமாக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
அமெரிக்காவுக்கு உடனடி பதில்களை கொடுத்திருக்கிறாரு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன். அவருடைய பதிலடிங்கிறது ரொம்ப சிம்ம சொப்பனமான ஒரு பதிலடியாக அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, எல்லார்கிட்டையும் போய் ஆட்டி பார்க்குற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரான்காரங்களையும் ஆட்டி பார்க்கலாம்னு நினச்சிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாம் ஜால்ரா குரூப்பாகவே இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்கங்கிற ஒரு கோணத்தில் தான் அவர்களுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த கோணம் பிழை என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக மசூத் பெசக்ஷியன் அவர்களுடைய பதிலடி காட்டி இருக்கிறது. பெசக்ஷியன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு பதில் சொல்லும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல்ல என்ன சொல்லி இருந்தாருன்னா, எங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட வேண்டும், ஈரான் கட்டுப்படல் என்று சொன்னால் நாங்கள் வேண்டியதை செய்வோம். இன்னொன்று இதில் என்ன கவனிக்கணும்னா, அமெரிக்கா ஈரானோட சண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் வேலை பார்க்கல. இவ்வளவு ஆயுதங்களை கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறங்கிற மாதிரிக்கான வேலையை தான் செய்ய பார்க்குறாங்க. ஆனால் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஈரானோட போய் மோதுறதுக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் போவாங்கிறதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. அவங்க எப்படிப்பட்டவங்கிறது பல முறை இந்த நாடுகளெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு அவர் பதிலடி கொடுக்கும் போது மிக தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, புதன்கிழமை ரியாதுக்கு வந்திறங்கிய அமெரிக்க அதிபர் எங்களை விமர்சித்தார், எங்களுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக மத்திய கிழக்கை ஈரான் தான் சீர்குலைக்கிறது என்கிறார். அது எதுக்கு சொல்றாங்கன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் அவர்கள் ஈரானுடைய ப்ராக்சிஸாக இருக்கிறாங்க. யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் ஈரானுடைய ப்ராக்சிஸாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈராக்குக்குள்ள ஈரானுடைய ப்ராக்சிஸ் இருக்கிறாங்க. அதை தாண்டி நீங்க காசாவுக்குள்ள வந்துக்கிட்டோம்னா, காசாவில் இருக்கக்கூடிய 14 அமைப்புகளுக்கும் ஈரானுக்கு பின்னணி இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து தான் அவர் இந்த கதையை சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் பதிலடி சொல்றாரு, நீங்க மொத்தமாக ஈரான் தான் மத்திய கிழக்கை கல்ஃபை சீரழிக்குது என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, உண்மையில் மத்திய கிழக்கை சீரழிப்பது யார் என்கிறதுக்கு அழகான ஒரு பதிலை சொல்றாரு. என்னன்னா, ஒரு வருடத்துக்குள்ளாக காசாவில் 60,000 அப்பாவிகளை கொன்றது நாங்களா அமெரிக்காவும் இஸ்ரேலுமா என்று கேட்கிறார். சரியான கேள்விதானே? அவர் 60,000 75,000 பேர் அளவுக்கு இப்போ கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அது வேற. ஆனால் அவர் 60,000 அவர் அறிக்கையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக 60,000க்கு மேற்பட்ட அப்பாவிகளை காசாவுக்குள் கொன்றது அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளும் இஸ்ரேலுடைய ஏவுகணைகளுமே தவிர எங்களுடைய ஏவுகணைகள் அல்ல. எனவே நாங்கள் மத்திய கிழக்கை சீரழிக்கவில்லை, நீங்கள் தான் சீர்குலைக்கிறீர்கள் என்கிறார். அதற்கடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, அந்த ஏழை மக்களுக்கு, காசாவினுடைய அப்பாவிகளுக்கு தண்ணீரோ ரொட்டி துண்டுகளோ உணவுகளோ மருந்துகளோ கொடுக்காமல் தடுப்பது நாங்களா அமெரிக்காவும் இஸ்ரேலுமா என்கிறார். சொல்லிட்டு என்ன கேட்கிறாருன்னா, இப்ப மத்திய கிழக்கை சீரழிப்பது நாங்களா நீங்களான்னு கேட்கிறார். செம்ம ஆர்குமெண்ட். இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை வேற யாரும் வைக்க மாட்டாங்க. அது ஈரானுக்கே உரிய அந்த தௌலத்து தனத்தோடு அவங்க பேசியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி பேசுறாரு. அதுக்கடுத்ததாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவங்க தங்களிடம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஏவுகணைகள் இருப்பதாகவும் குண்டுகள் வைத்திருப்பதாகவும் சொல்லி எங்களை மிரட்டி பார்க்கிறார்கள். போரையும் இரத்த களரியையும் உண்டாக்குவது நாங்களா நீங்களான்னு கேட்கிறாரு. எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது, எங்கள்கிட்ட அந்த வெப்பன் இருக்குது, இந்த வெப்பன் இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி பிராந்தியத்துக்குள்ள சண்டையை உண்டாக்குறது நாங்களா நீங்களா என்று சொல்லிட்டு, இந்த பிராந்திய நாடுகளுக்கெல்லாம் ஆயுதங்களை சப்ளை பண்றீங்களே, சப்ளை பண்ணி 2 நாடுகளுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்கி விடுறதுக்கு நீங்க பாக்குறீங்க, இந்த வேலையை செய்யறது கூட நாங்களா நீங்களான்னு கேட்கிறாரு. சவுதிக்கு ஆயுதம் கொடுக்குறிய அல்லது மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஆயுதம் கொடுக்குறிய, இதையெல்லாம் கொடுத்து வாங்கு வாங்கு வாங்குன்னு திணிச்சு சண்டையை உண்டாக்கி விட போறது நீங்களா நாங்களான்னு கேட்கிறாரு. எனவே நாங்க பிராந்தியத்தில் எந்த பிரச்சனையும் செய்யல, நாங்க பிராந்தியத்துக்குள் அமைதியை தேடிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் தான் பிராந்தியத்துக்குள் கல்ஃப் கண்ட்ரீஸுக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு வரலாற்றையும் சொல்றார். 2020ஆம் ஆண்டுல ஈராக்ல ஈரானுடைய ஜெனரல் காசிம் சுலைமானியை கொன்றது யார், நீங்களா வேற யாருமான்னு கேட்கிறாரு. இந்த காசிம் சுலைமானி என்னும் போது ஈரானியர்கள் துடிச்சு போயிடுவாங்க. என்ன காரணம்னா, இந்த நவீன ஈரானை இவ்வளவு வலுவான ஒரு ஈரானாக ஆயுத ரீதியில் உச்சத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு சொன்னால் காசிம் சுலைமானி தான். அவரை ஈரானுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியலை. பேசி தலையை தடவி ஈராக்கோட பேசி என்ன பண்ணாங்கன்னா, ஈராக்குள்ளே வர வச்சு ஈராக்கு ஏர்போர்ட்லேருந்து வெளியே, பகதாதில் ஏர்போர்ட்டை விட்டு அவர் வெளியே போகும்போதே கார் குண்டு வெடிப்பில் ஒரு ட்ரோன் அட்டாக்ல அவரை கொன்றாங்க. அதைத்தான் இவர் சொல்லி காட்டுறாரு. ஈராக்கில் அந்த நேரத்தில் ISIS பயங்கரவாதம் உச்சத்திலே இருந்தது. நீங்கள் பயிற்சி அளித்து உருவாக்கி வளர்த்த ISISக்கு எதிராக நின்றவர்
யாரு? இந்த காசிம் சுலைமானி. அப்படிப்பட்ட காசிம் சுலைமானியை நீங்க தான் கொன்றீங்க. ISIS-ஐ நீங்க தான் வளர்த்து விட்டீங்க. அதே நேரத்தில் காசிம் சுலைமானி IS-க்கு எதிராக, தீவிரவாதிகளுக்கு எதிராக இருந்தார். அந்த காசிம் சுலைமானியையும் நீங்கள் தான் கொன்று குவித்தீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், உண்மையிலேயே யார் இந்த இடத்தில் பிரச்சனையை உண்டாக்குகிறவர்கள்? தீவிரவாதத்தை உண்டாக்குறீங்க, அதை நீங்க செய்யக்கூடாது. தீவிரவாதத்தை உண்டாக்கி அதுக்கு எதிராக நாங்க நிற்கிறோம், எங்களை குற்றவாளிங்கிறீங்க. தீவிரவாதத்தை எதிர்த்த எங்களுடைய ராணுவ ஜெனரலை கொன்று குவித்தீர்கள், இது சரியா என்று கேட்கிறார். எப்படி ஆகுமெண்ட் ஒவ்வொன்றும் வரிக்கு வரி பதில ரொம்ப துல்லியம். மசூத் பெசக்ஷியன் எல்லாம் அவர் தேர்தலுக்குள்ள வரும்போது நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, மசூத் பெசக்ஷியன் அமெரிக்க ஆதரவாளர்ங்கிற நிலை இருந்துச்சு. நானே என்னுடைய வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். இவர் கொஞ்சம் மிடிலா போவார், அமெரிக்காவை ஆதரிச்சு போவார், இந்த ஈரானுடைய தன்மைகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையில தான் நம்மளே வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா அவர் ஆயத்துல்லா அலி காமனியை தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவர் முழு தௌலத்தையும் கெத்தையும் காட்டிக்கிட்டு பேசக்கூடிய நிலையில் அவர் கடைசியாக என்ன சொல்றாருன்னா, ஈரான் ஒரு விவகாரத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. 47 ஆண்டுகளாக எங்களை அடிபணிய வைப்பதற்கு முயற்சி எடுத்தீர்கள், எங்களை அடக்கிடலாம்னு நீங்க நினைச்சீங்க. 47 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செதுக்கிய பூமி இது. எங்க பூமியை நாங்களே தயாரிச்சிருக்கிறோம், எங்க வெப்பனை நாங்களே தயாரிச்சிருக்கிறோம், எங்க மக்களை நாங்களே வலுப்படுத்தி வளப்படுத்தி எடுத்திருக்கிறோம். எனவே நீங்கள் எங்களை அழிப்பதற்கு கனவு காண முடியுமே தவிர உண்மையில் எங்களை அழிக்க முடியாது. எங்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் என்று வந்துவிட்டால் அனைத்து ஈரானியர்களும் ஒரே பலத்தோடு ஒட்டுமொத்தமாக களத்தில் வந்து நிற்பார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ராணுவ அழுத்தம், இந்த அடிபம் பிடிப்போம்ங்கிறிய எங்களுடைய எண்ணெய்களை விற்க விடாம பண்றீங்க, எங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்கிறீங்க. இந்த தடையெல்லாம் நீங்க ஈரான் இல்லாத வேறொரு நாட்டுக்கு விதிச்சிருந்தீங்கன்னு சொன்னா 24 ஹவர்ஸ் அந்த நாடு தாங்கி இருக்காது. அப்படி அடிவணிஞ்சு உங்க காலில் வந்து விழுந்திருப்பாங்க. நாங்கள் 47 ஆண்டுகளை தாண்டி உங்களுக்கு எதிராகவே நின்றுக்கிட்டு இருக்கிறோம், இனியும் நிற்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு இருக்குது. வேணும்னா ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்து அமைதியாக போய்க்கிருவோம். நீங்கள் நினைச்ச மாதிரி ஆட வந்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் ரெடி இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு நெத்தி பொட்டுல வச்ச மாதிரி முட்டுக்காலில் நிர்வாணமாக முட்டுக்காலில் வச்சு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி மசூத் பெசக்ஷியன் பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இறுதியாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தான் 10 நாட்களுக்கு முன்பதாக நமக்கு தெரியும், சன்ஆவுடைய விமான நிலையத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்கி அழித்தது. அதனுடைய 6 விமானங்கள் அழிக்கப்பட்டது. அதே போன்று ஓடுபாதைகள் ரன்வே மொத்தமாக அழிக்கப்பட்டுச்சு. இனி அவ்வளவுதான், சன்ஆவுல விமானமெல்லாம் தரையிறங்கவே முடியாது என்று நான் கூட நினைச்சேன். இனி எப்படிறாங்கலாம் இவ்வளோ அழிச்சு விட்டாங்களே இந்த மாதிரி. ஏன்னா 6 விமானங்கள் $500 மில்லியன் நஷ்டம் அதில். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் 10 நாளைக்குள்ள ரன்வேயை செஞ்சுட்டாங்க, விமான நிலையத்தை திருத்திட்டாங்க, எல்லாத்தையும் செஞ்சு இன்றைக்கி முதலாவது கென்யாவினுடைய கொடியோடு ஐநாவினுடைய உலருணவு பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த உதவி விமானம் வந்து தரையிறங்கி இருக்கிறது. முதலாவது விமானம் மீண்டும் தரையிறங்கி விட்டது. அதான் அந்த ஊதிகளை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவங்க ஒரு ரப்பர் மாதிரி ஆட்கள், நம்ம எங்கே தூக்கி வீசினாலும் திருப்பி அப்படி பம்ப் ஆகி வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறீங்கல்ல, கோட்டையும் கைலியை முடித்துக்கிட்டு சாரத்தையும் முடித்துக்கிட்டு யுத்தம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேஸுங்கிறதுனால அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப்புக்கே முடியாமல், நான் உங்களுக்கு அடிக்க மாட்டேன், நீ எங்கள் கப்பல்களுக்கு அடிக்காத, 2 பேரும் சமாதானமாக போய்க்கிருவோம் சொல்லி முடிவுக்கு வந்துட்டாப்புல. அதனால் ஒரு 10 நாட்களுக்குள்ளாக செம்மையாக அவங்களுடைய விமான நிலையத்தையும் செஞ்செடுத்துட்டாங்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவினுடைய செய்திகள் தொடர்ந்து இப்படி வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் அவர்களை கைவிட மாட்டான். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை நம்ம தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிற அதே நேரம் நாளைய தினம் புனிதமிக்க வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. இன்றைக்கு நக்பாவுடைய நாளாக இருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நாளாக இருக்கிறது. எனவே முடியுமான அளவுக்கு நாளைய தினம் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே ஜுமாக்களில் கொண்டு சேருங்கள். தொழுகையில் கண்டிப்பாக 5 நேர தொழுகையில் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். குனூத்துன் நாசிலா என்றால் என்ன, அது எப்படி ஓத வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் தனியான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவர்கள் குனூத் என்று மட்டும் முன்னாடி தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு அனுப்பிவிடுங்க. அதற்கு நம்ம அதுக்குரிய அந்த லிங்க் அனுப்பிச்சுட்ருவோம். நீங்கள் அதிலிருந்து அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.